கடவுளுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்டடியில எடுக்க போற டாபிக் வந்து கிரியேஷன், அதாவது படைப்பு. ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்கள்ல எடுத்து நம்ம தியானிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற சில இம்பார்ட்டன்ட் குறிப்புகள், தலைப்புகள் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் கிரியேஷன், அதாவது படைப்பு. அதுக்கப்புறம் ஏன் கடவுள் மனிதனை படைத்தார், அப்புறம் எப்படி மனிதனை படைத்தார், அப்புறம் ஆரம்பத்துல மனுஷனும் கடவுளும் எப்படி இணக்கமா இருந்தாங்க அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். அப்புறம் மனிதனோட நேச்சர், எப்படி கடவுள் மனிதனை படைச்சார்னு அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். அதோட பேஸ் பண்ணி நம்ம நீ பைபிள் ஸ்டடிக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த படைப்புக்கு உள்ள நுழையறதுக்கு முன்னாடி படைப்புக்கு முன் என்ன இருந்தது. ஸோ படைப்புக்கு முன் என்ன இருந்ததுன்னா கடவுள் இருந்தார். ஏன்னா கடவுள் வந்து இட்டர்னல், அதாவது சதா காலத்துக்கும் அவர் ஒரு தேவனாக இருந்திருக்கிறார். அதாவது நேரமும் ஸ்பேஸ், டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தேவன் இருந்திருக்கிறார். இது நம்ம எங்க பார்க்கலாம்னா வந்து ஆதியாகமம் 1:1 மற்றும் யோவான் 1:1 எடுத்து பார்த்தோம்னா தேவன் ஒருத்தர் வந்து படைப்புக்கு முன்னாடியே இருந்திருக்கிறார். அவர் எப்பொழுதும் நிரந்தரமா நித்தியமாக இருந்திருக்கிறார். ஸோ இப்ப இந்த 2 கான்செப்டை பத்தி ஒன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்ப இட்டர்னிட்டினா என்ன, அப்புறம் அதை பத்தி நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் என்னன்னா வந்து இப்ப நம்மள உதாரணமா எடுத்துக்கலாம், அப்புறம் அதை பேஸ் பண்ணி கடவுளை எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். இப்ப மனுஷன் வந்து ஒரு இட்டர்னல் பீயிங் கிடையாது. அது எப்படின்னா வந்து இப்ப மனுஷன் வந்து ஒரு நேரத்துல ஒரு இடத்துல தான் இருக்க முடியும், ஒரு நேரத்துல தான் இருக்க முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மணி 6னா மனுஷன் ஒரு 6 மணி மட்டும்தான் இருக்க முடியும். 6:05 போய் மனுஷனால இருக்க முடியாது, இல்லாட்டி 5:45 போய் அவனால இருக்க முடியாது. ஸோ அதனால வந்து அவன் காலத்தால வந்து கட்டுப்பட்டு இருக்கான் மனுஷன். அதே மாதிரி வந்து ஒரு சமயத்துல வந்து மனுஷனால ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். ஒரு ஊர்ல இருந்தாலும் இல்லாட்டி ஒரு ஊர் ஏன் எடுத்துக்கிறோம், இப்போ ஒரு ரூம்ல இருக்கிறான் மனுஷன் வந்து அதே நேரத்துல வந்து ஒன்னொரு ரூம்ல அவனால இருக்க முடியாது. அதனால வந்து நேரமும் இடமும்னால மனுஷன் வந்து ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கிற மனுஷன். ஆனா தேவன் வந்து அப்படி இல்லை. அவர் வந்து காலமும் இடமும் வந்து அவரை வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு நம்ம எப்படி உதாரணம் சொல்லலாம், இப்ப இந்த ஸ்லைட்ல இருக்கிற மாதிரி இதுல நிறைய கிளாக்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த நிறைய கிளாக்ஸ் வந்து அப்படியே உள்ளேயும் போகுது இல்ல. இது என்னத்தை குறிக்குதுன்னா வந்து நிறைய காலங்கள், அப்புறம் வேற வேற இடம். இதை எப்படி நம்ம பார்க்கலாம்னா வந்து இப்ப கடவுள் வந்து ஒரே நேரத்துல வந்து பல இடங்கள்ல இருக்க முடியும். இப்ப அவரால் வந்து ஒரே நேரத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில இருக்க முடியும், அதே மாதிரி மதுரையிலயும் இருக்க முடியும், அதே மாதிரி திருநெல்வேலியிலும் ஒரே சமயத்துல அவரால் இருக்க முடியும். அப்படி இருக்கிற ஒரு தேவன் அது. அப்புறம் வந்து அவர் ஒரே சமயத்துல பல காலகட்டங்களிலையும் அவரால் இருக்க முடியும். அதான் அந்த இட்டர்னிட்டியோட கான்செப்ட். அது எப்படின்னா வந்து அவர் இப்ப மணி 6ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 6 மணிக்கு அவர் இருக்கிறாரு, அதே மாதிரி 6:15 அவர் இருக்கிறாரு, 5:45 இருக்கிறாரு, நேத்து 6 மணிக்கும் இருக்கிறாரு, நாளைக்கு 6 மணிலையும் அவர் இருக்கிறார். அதாவது அவருக்கு வந்து இந்த மனிதனுக்கு தான் இந்த காலம் இடம் எல்லாம், தேவனுக்கு அப்படி கிடையாது. இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன், தேவனை பத்தி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு வந்து பைபிள்ல எங்கேயாவது ஆதாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தா வந்து சில வசனங்கள் இருக்குது. ஒண்ணு வந்து எரேமியா 23:24, அப்புறம் சங்கீதம் 139:7, அப்புறம் எபிரேயர் 4:13. இதெல்லாம் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா வந்து தேவன் வந்து எல்லா இடத்துலயும் வந்து அவரால் இருக்க முடியும்ன்றது வந்து இந்த வசனங்கள்ல வந்து நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து சரி, இப்ப தேவனை பத்தி பார்த்தாச்சு. ஸோ இப்ப வந்து நம்ம படைப்புக்கு வரலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம படைப்பு பத்தி பேசும்போது என்னன்னா வந்து ஆதியாகமம் 1:2 எடுத்து பார்த்தோம்னா வந்து பூமியில வந்து தண்ணி தான் இருந்திருக்குது ஃபர்ஸ்ட். இப்ப சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா வந்து தண்ணி இருந்தாதான் வந்து வாழ்க்கை வந்து தோற்றம் வந்து ஒரு அவசியம். அதாவது நீர் இருந்தாதான் வாழ்க்கையால தோற்றம் அடைய முடியும். இப்ப நம்ம லேட்டஸ்டா கூட பார்த்தோம்னா வந்து இந்த செவ்வாய் கிரகத்திலயும் சரி மற்ற கிரகங்கள்லயும் வந்து சயின்டிஸ்ட் வந்து நீர் இருக்கான்னு பாக்குறாங்க. ஏன்னா எதுக்கு பாக்குறாங்கன்னா வந்து நீர் இருந்துச்சுன்னா வாழ்க்கை இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்ப இது வந்து நம்ம பைபிள்லயும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன படைச்சாருன்னா வந்து தண்ணி மட்டும்தான். இப்ப அது தண்ணியில இருந்து தான் உயிர் வந்திருக்குது. சரி, இப்ப
அடுத்தது நம்ம என்ன பாக்குறோம்னா மனிதனை வந்து தேவன் எப்படி படைச்சார். இப்ப அதே 1ஆம் அதிகாரத்தை எடுத்து நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து தேவன் வந்து மனிதனை தன்னுடைய சாயலில் படைச்சார் அப்படின்றது. இப்ப சாயல்னா என்ன? இப்ப வந்து ஒரு நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறோம்னா வந்து நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த கண்ணாடியில வந்து தெரியும். அதே மாதிரிதான் வந்து தேவன் வந்து மனுஷனை படைச்சார்னா வந்து இந்த படைப்பு வந்து தேவனை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும், அதாவது பிரதிபலிப்பு பண்ணணும் இந்த இமேஜ். அதாவது மனுஷன் வந்து தேவனோட குணாதிசயங்கள் தேவனுடைய தன்மையை வந்து மனிதன் வந்து பிரதிபலிக்கிறதுக்காக தான் மனிதனை தேவன் படைச்சார். அப்புறம் இன்னொரு காரியம் நம்ம இந்த 1ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா வந்து ஆதாம் ஏவாள் முதல் படைச்சப்ப வந்து அவங்களுக்கு வந்து சுய விழிப்பு உணர்வு வந்து அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு அவமானமும் கிடையாது. அவங்க வந்து எப்பொழுதுமே வந்து பிறரை பத்தி நினைச்சிட்டு இருந்திருக்கிறாங்க, எல்லார பத்தி நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா வந்து சுய அந்த விழிப்புணர்வு இல்லாததுனால அவங்களால செல்ஃபிஷா வந்து எதுவுமே பண்ணல அவங்க ஆரம்பத்துல விழுகிறதுக்கு முன்னாடி. அப்புறம் பிறரிடம் அன்பு வந்து நம்ம எப்படி சொல்றோம்னா வந்து இப்ப இது வந்து பிஃபோர் சின் வந்து ஆதாம் ஏவாளை தேவன் படைச்சாரு, மற்றவங்க மேல அன்பா இருக்கிறவன் படைச்சாரு நம்ம பாக்குறோம். இப்ப வந்து ரட்சிப்புக்கு பின் எப்படி கிறிஸ்தவங்க இருந்தாங்கன்னு வந்து நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா அது வந்து இந்த அப்போஸ்தலர் அதிகாரம் 4:32 அதே மாதிரி அப்போஸ்தலர் அதிகாரம் 2:44 எடுத்து பார்த்தோம்னா வந்து எல்லாரும் வந்து அவங்கள நேசிக்கிறதோட மற்றவங்கள தான் நேசிச்சு இருந்திருக்காங்க. அதாவது இவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு இருக்கிறதுக்கு இந்த வசனம். அதே போலதான் வந்து இந்த விழுகிறதுக்கு முன்னாடியும் ஆதாமும் ஏவாளும் எப்படி படைக்கப்பட்டாங்கன்னா பிறரை பத்தி நேசிச்சுக்கிட்டு, அப்ப யாருமே இல்லை. ஆனா தேவன் அவங்களை எப்படி படைச்சாருன்னா அந்த பாவம் இல்லாதப்ப படைச்சாருன்னா அந்த சுய விழிப்புணர்வு இல்லாததுனால, அவங்களுக்கு அந்த வெக்கமும் இல்லாததுனால எதை குறிக்குதுன்னா வந்து மற்றவங்களை பத்தி நினைக்கிற ஒரு தன்மை, அதாவது செல்ஃபிஷா இல்லாத ஒரு தன்மை தான் அவங்க. அப்படிதான் தேவன் அவங்கள படைச்சிருக்கிறார். அப்புறம் 2வது எப்படி படைச்சாருன்னா வந்து சகல ஜீவன்களையும் வந்து ஆண்டு கொள்கிற மாதிரி தான் அவங்கள படைச்சிருக்காரு தேவன். அப்புறம் இன்னொரு குழு பைபிள்ல, அதாவது படைப்புல எப்படி எல்லாரும் இருந்தாங்கன்றது பாக்குறதுக்கு வந்து நம்ம ஐசையா 11:6 எடுத்து பார்த்தோம்னா வந்து என்ன போட்டிருக்குதுன்னா வந்து wolf and lambs வந்து ஒன்னா இருப்பாங்கன்னு போட்டிருக்குது. அதாவது நரிகளும் அதாவது மாம்சம் சாப்பிடுற மிருகங்களும் வேட்டையாடப்படுற மிருகங்களும் ரெண்டுமே வந்து ஒன்னா இருக்கிறாங்கன்னு போட்டிருக்குது. ஸோ அதே மாதிரி ஆதியிலும் படைப்பிலையும் வந்து எல்லா மிருக ராசிகளும் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க ஐக்கியமா. மனிதர்களும் ஒரு அன்புல இருந்திருக்கிறாங்க, மிருக ராசிகளும் வந்து விழாம இருந்திருக்கிறாங்க, எல்லாம் ஐக்கியமா அன்பா இருந்திருக்கிறாங்க. அப்புறம் வந்து எப்படி மனிதனை ஒன்னும் தேவன் படைச்சார்னா வந்து முக்கியமான காரியம்னா வந்து ஃப்ரீ வில். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இப்ப தேவன் வந்து ஏன் படைச்சாருன்னா மனிதன் வந்து தேவனை வந்து நேசிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்திலையும் படைச்சாரு. அப்புறம் ஒரு உறவு, மனிதன் வந்து தேவன் வந்து மனிதனோட ஒரு உறவுல இருக்கணும்னு வந்து உறவுல இருக்கணுன்றதுக்காக தான் வந்து படைச்சாரு. அப்படின்னு பார்க்கும்போது இப்ப மனிதனுக்கு வந்து ஒரு ரோபோ மாதிரி வந்து மனிதனை படைச்சிருந்தாருன்னா அப்ப வந்து இந்த மனிதன் பாவம் செய்யாம இருந்திருப்பான், தேவன் சொல்ற எல்லா காரியங்களையும் வந்து டைரக்டா ஒபே பண்ணிருப்பான் மனிதன். இப்ப ரோபோக்கு வந்து எப்படின்னா வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம்னா அதை ஃபாலோ பண்ணும், என்னதான் வந்தாலும் வந்து அதை ஃபாலோ பண்ணும். இப்ப தேவன் வந்து ஆதாம் ஏவாளையும் அப்படியே படைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு ஆப்ஷனே இல்லாம கொடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவன் இருந்திருப்பான். அதே மாதிரி மனிதன் வந்து பாவமும் வந்திருக்காது. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா வந்து மனிதனால வந்து சுய விருப்பத்தோட வந்து தேவனோட வந்து ஒரு உறவுல இருக்க முடியாது. அதுக்காக தான் வந்து தேவன் என்னன்னா வந்து இந்த ஃப்ரீ வில்ன்ற ஒரு கான்செப்டை வந்து மனிதனுக்கு கொடுத்தாரு. அவனுக்கு வந்து ஃப்ரீயா வந்து தேவனை வந்து தேடுறதுக்கான ஒரு தன்மை அது. சரி, இப்ப வந்து இந்த ஃப்ரீ வில்ல வச்சு மனிதன் என்ன ஆனான்றது பாக்குறது வந்துதான் அடுத்தது. இப்ப என்னன்னு பார்த்தோம்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா வந்து இந்த ஆதாம் வந்து அந்த ஃப்ரீ வில்ல வந்து ஆதாமும் ஏவாளும் சரி அந்த ஃப்ரீ வில்ல வந்து தவறாக பயன்படுத்துறாங்க. ஆனா இது வந்து மனிதனோட சாய்ஸ். ஆனா தேவனோட சாய்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிரியேஷன் ஸ்டோரியில ஒன்ஸ் மேன் வந்து பாவத்துல தப்பான சாய்ஸ் எடுத்தாலும் வந்து தேவன் வந்து மனிதனை வந்து மீட்கிறதுக்காக முயற்சிக்கிறார். இது வந்து தேவனோட சாய்ஸ். சரி, இது வந்து படைப்புகளை பத்தி கொஞ்சம் பிரீஃபா நம்ம பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து மனிதனை வந்து
கடவுள் ஏன் படைத்தார்? அதுக்கு வந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா வந்து 2 தேவனோட தன்மைகள் வந்து மனசுல வரும். ஃபர்ஸ்ட் வந்து அன்பு, 2வது வந்து மகிமை. இப்ப அன்போட ஒரு குணாதிசயம் எடுத்து பார்த்தோம்னாலே வந்து அன்பு வந்து நம்மளால ஷேர் தான் பண்ண முடியும், அதை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் தான் பண்ண முடியும். அன்போட ஒரு தன்மை அது வந்து அன்பு வந்து எப்பொழுதுமே வந்து மற்றவங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்க ஒரு குணாதிசயம். அப்புறம் வந்து தேவன் வந்து அந்த அன்பாவே இருந்திருக்கிறார். இது வந்து நம்ம 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்துல எடுத்து பார்த்தோம்னா அந்த அன்போட தன்மைகள்லாம் வரும். அப்ப இதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் எப்படி நம்ம அன்புக்குன்னு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து சன். இப்ப சன் வந்து சூரியன் வந்து எப்படின்னு பார்த்தோம்னா வந்து அது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் வெளிச்சத்தையும் சரி ஹீட்டையும் சரி, அது வந்து எப்பொழுதுமே வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப அன்பை வந்து நம்ம டைரக்டா வந்து தேவனோட அன்பு, இப்ப தேவனோட அன்பை வந்து நம்ம அந்த சூரியனோட வந்து டைரக்டா வந்து கோரிலேட் பண்ணி பார்த்தோம்னா எப்படி சூரியன்ல இருந்து வெளிச்சம் வந்து வந்துகிட்டே இருக்குதோ அதே மாதிரி தேவன் கிட்ட இருந்து இந்த அன்பு வந்து வந்துகிட்டே இருக்குது. அதனால வந்து தேவன் வந்து இந்த அன்பு கொடுக்கறத வந்து நிறுத்த முடியல. அது வந்து அந்த அன்பின் நிமித்தமா தான் வந்து அவர் மனிதனை வந்து படைச்சிருக்காரு. அன்பின் வந்து ஒரு பிரதிபலிப்பாக வந்து மனுஷனை படைச்சிருக்காரு. அப்புறம் வந்து பைபிள்ல இருந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஏன் வந்து தேவன் மனிதனை படைத்தார்னா வந்து இது ஐசையா 43:7 அது வந்து ஏன் வந்து டைரக்டா ஏன் படைச்சாருன்னு இல்லை, ஆனா ஐசையா 43:7 அந்த வேர்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா வந்து அவர் ஏன் இஸ்ரேல் அந்த கண்ட்ரிய வந்து அவரு சூஸ் பண்ணாரு, ஏன் செலக்ட் பண்ணாரு அப்படின்னு இருக்கும். அப்ப அதுல வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து அவர் இஸ்ரேல வந்து கால் பண்ணதுக்கான மெயின் ரீசன் வந்து அவரோட மகிமையை வந்து மற்றவங்களுக்கு பிரதிபலிக்கிறதுக்காக தான் வந்து இஸ்ரேல வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்ப இந்த வசனத்தை வந்து எடுத்து நம்ம அந்த படைப்புலையும் வந்து கொஞ்சம் எடுத்து அப்படியே எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணி பார்த்தோம்னா வந்து மனிதனையும் வந்து தேவன் படைச்சது வந்து அவரோட மகிமையை வந்து எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்துறதுக்கு தான். ஆனா இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் வருது. இப்ப கிரியேஷன்ல வந்து ஆதாம் ஏவாளை தவிர வேற யாருமே இல்லை. இப்ப தேவனுடைய மகிமை வந்து யாருக்கு அவர் காமிக்கிறதுக்காக வந்து மனுஷனை படைச்சிருந்தாருன்னா தேவதூதர்கள் மற்ற ஹெவன்லி கிரீச்சர்ஸ். அந்த ஹெவன்லி கிரீச்சர்ஸ்க்கெல்லாம் தேவனோட மகிமையை வந்து ஃபுல்லா ஒன்னும் காமிக்கிறதுக்காக அவரோட தன்மை, அவர் எப்படி நேசிக்கிறாரு, அவரோட ஞானம் அதெல்லாம் வந்து ஃபுல்லா முழுமையாக வந்து காமிக்கிறதுக்காக வந்து அவர் வந்து மனிதனை படைச்சார். அப்புறம் வந்து இது இன்னொரு கொஸ்டின் வருது. இப்ப தேவன் வந்து வெறும் அவரோட மகிமைக்காக தான் வந்து நம்மளை படைச்சாருன்னா வந்து இப்ப வந்து தேவன் வந்து செல்ஃப் சீக்கிங் மகிமையா இது, அது வந்து தன்னோட புகழை வந்து தேடிக்கிற ஒரு மகிமையா இது. ஆனா இது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆனா இது மகிமை, தேவனோட மகிமை எப்படின்னா வந்து இப்ப மனுஷன் தேடுகிற மகிமை மாதிரி இல்லை. இப்போ ஒரு மனுஷன் வந்து எப்போதுமே வந்து புகழை வந்து தேடுவான். ஆனா தேவன் இங்க தேடுறது வந்து புகழை கிடையாது. ஸோ புகழுக்கும் மகிமைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. மகிமைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மகிமை வந்து தேவனோட ஒரு தன்மை ஒரு விசேஷ குணம்னு நம்ம சொல்லலாம். இப்ப எப்படின்னா வந்து தேவன் என்ன செஞ்சாலுமே வந்து அந்த மகிமை வந்து அவர் தானா போய் சேர்ந்துரும். அதாவது அவர் என்ன செஞ்சாலுமே வந்து அவர் அந்த காரியத்துக்குரிய புகழ் வந்து தேவன்கிட்ட பாராட்டு புகழ் வந்து அவர்கிட்ட போய் சேர்ந்துரும். அவர் என்ன செஞ்சாலுமே வந்து அதை போய் அவர்கிட்ட சேர்ந்துரும். அதனால வந்து அவர் இது பண்ணி ஒரு காரியத்தை பண்ணி அதுக்கு வந்து அவர் புகழை தேடணும்னு அவசியம் கிடையாது. அவர் அவராவே இருந்தாலே கூட, அவர் எதுவுமே பண்ணாம வந்து அவர் அவராவே இருந்தாலுமே வந்து தானாக வந்து மகிமை அவர்கிட்ட போயிடும். ஏன்னா அதுதான் மகிமைக்கும் புகழுக்கும் வித்தியாசம். புகழ் வந்து ஏதாவது ஒரு காரியம் செஞ்சு அதுக்கு வந்து ஒரு வாங்கிக்கிறது, ஒரு பதில் வாங்கிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். புகழ்லாம் ஏ பண்ண அதுக்கு பி வந்து ரிஃப்ளெக்ஷன் மாதிரி வர்றதுதான் புகழ். ஆனா மகிமை வந்து அவர் எதுவுமே பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. ஆக்சுவலா மகிமைக்கு அவர் அவராகவே இருந்தாலுமே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து மகிமை வந்து அவரை தேடும். இதுக்கு ஒரு நல்ல இல்லஸ்ட்ரேஷன் நம்ம எப்படி பார்த்தோம்னா வந்து மேக்னெட். இப்ப இந்த மேக்னெட் வந்து அந்த ஒரு இடத்துல நம்ம வச்சாலுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அயன் மெட்டீரியல்ஸ் வந்து அதுக்கு அட்ராக்ட் ஆகும். இப்ப தேவனோட மகிமையும் அப்படிதான். அவர் அங்க இருந்தாலுமே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து அயன் எப்படி போய் மேக்னெட்ல போய் சேருதோ, அதாவது காந்தம்ல போய் சேருதோ, அதே மாதிரி வந்து புகழ்ல மகிமை வந்து தானாக வந்து தேவன்கிட்ட போய் சேருது. இதுதான் வந்து நம்ம ஆதியாகமம் படைப்புல பார்த்த காரியங்கள். கடவுளோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.